என்ன யாரையுமே காணோம். யாரோ அழுகுற சத்தம் கேக்குது. மொட்டை மாடியில் கேக்குதுன்னு நினைக்கிறேன். போய் பார்க்கலாம். The next day. வணக்கம் சாமி. சொல்லுங்க. அது இதான் சாமி நடந்தது. நீங்க தான் என்னை எப்படியாவது காப்பாற்றணும். நீ கொஞ்ச நேரம் வெளியே போய் நில்ல. நான் கோலம் போடு. இதோ போடுறேன். கோலங்கள் கோலங்கள் அழகான கோலங்கள். டேய் டேய், நான் எந்த கோலம் போட சொன்னா எந்த கோலம் போட்டுட்டு இருக்க? மந்திரம் கோலத்தை போடுறா. டேய், ஓ மந்திரம் கோலமா? இப்ப போடுற குருவே. ஏய் பிசாசே, நீ எங்க இருந்தாலும் இங்க ஓடி வா. இவன் கூப்பிட்டாமல வரே வராது. இதுல எங்க பேய் வர போகுது? டேய், என்ன சொன்ன? ஒண்ணு இல்ல குருவே. சொல்லு, நீ யாரு? எதுக்கு இந்த பையனை தொந்தரவு பண்ணிட்டு இருக்க? என் பேரு வெற்றி. நான் ஒரு பொண்ணை உயிருக்குற காதலிச்சேன். அவளும் என்ன உயிருக்குற காதலிச்சான். ஆனா எங்க காதல் அவங்க வீட்டுக்கு பிடிக்கல. அதனால என்ன நைட்டோட நைட்டு அடிச்சு சாவடிச்சு நானே தற்கொலை பண்ணி செத்துட்டேன்னு ஊரை நம்ப வச்சானுங்க. அவனுங்களை பழிக்கு பழி வாங்கணும். அப்பதான் நான் இந்த வீட்டை விட்டு போவேன். சாமி, இந்த பேயோட பிரச்சனை நான் தீர்த்து வைக்கிறேன். ஏய், இது ஒரு ஆத்மா. இதுக்கு நீ உதவி போன நினைச்சா உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. இதுல என் உயிரே போனாலும் பரவாயில்ல. ஒரு மனுஷன் வாழும் போதான் கஷ்டப்படுறான்னு பார்த்தா இவன் செத்தும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. டேய், இதெல்லாம் பேசுறதுக்கு நல்லா இருக்கும். ஆனா நிஜத்துல நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. வெற்றியோட சாவுக்கு காரணமா இருந்தவங்களை பழி வாங்கினால அவனோட ஆத்மா சாந்தி அடைஞ்சிருச்சு. சபரி இப்ப இயல்பு நிலைக்கு மாறி தன்னோட வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கான். போய் வா போய் வா போய் வா போய் வா நண்பா, சும்மா ராஜா போல நீ போய் வா நண்பா.